பரிகாரம் எல்லாருக்கும் ஒரே மாரி தான் இருக்குமா? இல்லன்னா ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்குமாமா? பரிகாரம் அப்படிங்கிறது பாருங்க, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வெவ்வேறு இதா தான் இருக்கும். ஆனா, இப்போ ஒருத்தருக்கு வந்து கலத்தர தோஷம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே கலத்தர தோஷத்துக்கு ஒரே பரிகாரமா இருக்காது. ஒருத்தருக்கு கலத்தர தோஷத்த குடுக்குறதே பாருங்க, செவ்வாயா இருப்பாரு, சுக்கிரனா இருப்பாரு, குருவா இருப்பாரு. ஆனா, நம்ம எல்லாரும் என்ன நெனைப்போம், குரு வந்து சுபகிரகம் தானே, எப்படி நம்ம தோஷத்த குடுக்கும்னு நெனைப்போம். அப்படிலாம் கிடையாது. எல்லா கிரகமுமே வந்து எல்லா ஜாதகத்துக்கும் ஒத்து போகாது. அப்படி அந்த ஜாதகத்துல என்ன கிரகங்கள் வந்து அந்த கலத்தர தோஷத்த குடுக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து பரிகாரங்கள் வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறு மாரியான அமைப்புல தான் நம்ம இருக்கோம். எல்லா ஜாதகத்துக்குமே வந்து எல்லாருடைய தோஷங்களுக்கும் ஒரே மாரி பரிகாரமாக இருக்காது. இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்ல. எல்லாரும் குழந்தை பாக்கியம் என்ன செய்வாங்க? திருச்செந்தூருக்கு போங்க, அங்க போய் குளிச்சுட்டு வாங்க, கடல் நீராடுங்க, இல்ல முருகப்பெருமான் வழிபடுங்கன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து ஒத்து வராது. அவங்களுடைய ஜாதகத்துல 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரோ, 5ஆம் இடத்துல எந்த ஒரு பாவகிரகம் இருக்குதோ, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு ஜாதகருக்கும் பரிகாரங்கள் அப்படிங்கிறது வேறுபடும். ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, வாழ்வியல் பரிகாரம் மூலமாவே சரி செய்ய அமைப்பா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து விளக்கு போட்டாலே போதும் டைமிங். அதிலேயே வந்து சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்ல அப்படி இல்ல ஒரு கடுமையான தோஷங்கள் இருக்குன்னா, அதுக்கு வந்து சில கோமங்கள் மூலமாகவும் அவங்களுடைய தோஷங்கள வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பா இருக்கனால தான், ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பரிகாரங்கள் வந்து வேறுபடும்.